ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை சந்தோஷமாய் கழியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையை தருவார். ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் வாசிக்கிறோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் எழுதிக்கிறது. ஒரு நல்ல விடுதலையான நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தருக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு முரட்டுத்தனமாக இருந்த ஒரு இராணுவ அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். குழந்தையை போல மாறி போனார். அந்த நாளிலிருந்து அப்படி வாழ்க்கையின் சுவாபமே மாறிவிட்டது. ஒரு முறை ஒரு மாலை நேரத்தில் பஸ் நெருக்கடியான பஸ்ஸில் கூட்டம் அதிகம். ஏறினார், கண்டக்டர் பிடிச்சி தள்ளினார். இவருக்கு அவசரமாக போகணும், அதனால் ஏறினார், சட்டை பிடிச்சி தள்ளினார். ஒரு காரணம் இல்லை. அவர் மற்றபடி ரட்சிக்கப்படலைன்னா அன்னைக்கு கண்டக்டரை கிழிச்சு எறிஞ்சிருப்பார். அப்படியே அழுதார். மற்ற பயணிகள் தகராறு போட்டாங்க. அவரும் எங்களை மாதிரி ஒரு சக பயணி. அவர் என்ன பண்ணார், ஏன் நீங்கள் தொடலாம், நான் கூட சில நேரம் இப்படிப்பட்ட சில காரியத்திற்கு தட்டி கேட்ட சம்பவங்கள் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு விடுதலை இருந்துச்சு. அதனால் அவர் போராட விரும்பலை. ஹல்லேலூயா. ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழணும். ஏதோ நம்மை மேற்கொண்டக்கூடாது. உலகம், பாவம், ஈச்சை அல்லது மாம்சம், ஜென்ம சுவாபங்கள், மூர்க்க குணங்கள் நம்மை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது. ஏனென்றால் இயேசனை விடுதலையாக்கி விட்டார். நான் விடுதலையோடு வாழ்கிறேங்கிற உணர்வோடு வாழ வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்களுக்கு தாராளம் தருவாராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விடுதலையோடு வாழுங்கள். இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:36. ஆமென். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தவறான சுவாபத்திலிருந்தும் விடுதலை தருவார். விடுதலை தருகிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதொரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நேர் தருகிற மெய்யான விடுதலை அனுபவித்து வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.